ஒரு பக்கம் டிவிக்கே ஒரு பெரிய சக்தியா உருவாயிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான டிஎம்கே இருக்கும்போது லால்குடியில் ஏடிஎம்கே ஜெயிக்க வைக்க போறோன்ற ஒரு முயற்சியில நீங்க வந்து ஓடிட்டு இருக்கும் போது ஸோ அங்க நீங்க சந்திச்ச சவால்கள்லாம் என்னவா இருந்தது? ஃபர்ஸ்ட் நாங்க கால் எடுத்து லால்குடியில வைக்கிறப்போ இது டிஎம்கே கோட்டை அப்படின்னாங்க. இந்த டிஎம்கே கோட்டையில யாருமே கால் எடுத்து வச்சு ஜெயிக்கவே முடியாதுன்னாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் வி அண்டர்ஸ்டுட் த ஃபீல்டுனா அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, என்ன ரொம்ப பின்தங்கி இருந்தது. ஒரு 10-15 இயர்ஸுக்கு பின்தங்கி இருந்தது. திருச்சியோட ஹெட் பிளேஸுக்கும் லால்குடின்ற தொகுதியும் ரொம்ப பின்தங்கி இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு பேசிக் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும் சரி, ஹாஸ்பிட்டலில் தண்ணி வசதியாக இருக்கட்டும் சரி, ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போ இத்தனை வருஷமாக அங்கே எந்த டெவலப்மெண்ட்டுமே நடக்கலையா, அப்போ என்னெல்லாம் நம்ம இன்னும் அங்கே செய்யணுன்றதுல நாங்கள் ரொம்ப குறியாக இருந்தோம். ப்ளஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும், லீமா ஆண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு முன்னாடியே மார்டின் ஃபவுண்டேஷன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சர்வீசஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க, ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. படிப்பு கல்வி என்ன தேவையோ அதெல்லாம் வந்து எவ்வளோ பேருக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும் அவ்வளோ பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலே எடுத்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லால்குடி வில் பி அ பெட்டர் பிளேஸ். அது இந்த எங்கள் டைமில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக.